வெள்ளிக்கிழமை ஆகிய நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி சற்று முன்பாக வாசிக்க கேட்டு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மாத்திரம் யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாய் திருச்சபை ஒரு புதிய காலத்திற்கு நாம் பிரவேசிக்க இருக்கிறது. இந்த காலங்களில் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாக்கியமான ஆசீர்வாதங்கள் திருத்துவ ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக பிரவேசிக்கின்ற தருணங்களை சுவாமி சபை அது பெறுகிறது. அதற்கு முன்பான ஆயுதங்களையும் நாங்கள் பெற வேண்டிய மிகப்பெரிதான ஒரு பொறுப்பு முன்பாக இருக்கிறது. அந்த கிருபை நினைத்து பார்த்து இந்த வேளையும் உங்களுடைய திரு சமூகத்தில் கூப்பிடுகிறோம். வாசிக்க கேட்டு இந்த தியான பகுதி மூலமாக நாங்கள் இந்த விழான உணர்வுகளையும் ஜெபங்களையும் இடத்தில் அறிக்கை செய்யும். இதை இந்த வழிநடத்த கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்களும் பிதாவே ஆமென். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமானவர் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள சில சமயங்களிலே அநேக பிரயாசங்களை நாம் மேற்கொள்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் அநேக சூழ்நிலைகளிலே கடவுள் யார், அவர் எங்கிருக்கிறார், அவர் எனக்காக என்னுடைய காலங்களுக்காக அவர் என்ன செய்கிறார், இந்த காரியங்கள் அநேகருடைய உள்ளான மன உணர்வுகளிலே அது இருக்கின்றதை நான் காண்கின்றேன். சில சமயங்களிலே கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாகின்ற வரைக்குமாக அந்த வழியானது நமக்கு கிடைக்கப்பெறாமலேயே அது செல்லுகின்றதையும் அநேக சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் சொல்லுகின்ற பொழுது அந்த கடவுள் நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள ஒரு கிறிஸ்தவன் அவன் ஆயத்தம் பெற வேண்டும். அதற்குரிய காலங்களாகத்தான் இந்த சிறப்பான காலங்கள் கொடுக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வருகை காலத்தை தொடங்கி இந்த திருத்துவ காலத்தை நாம் துவங்குகின்ற வரைக்குமாக நம்முடைய வசனங்களுடைய சிந்தனை பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்கும் என்றால் அது ஆண்டவரை கிட்டி சேர்வதற்குரிய தருணங்களை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக அநேக வழிகாட்டுதல்கள் அது தொடர்ந்த செய்திகளிலே காணப்படும். ஆனால் இவைகளை கிறிஸ்துவ விசுவாசத்திலே நாம் அறிந்து அதன் வழியை தெரிந்து கொள்கின்ற பொழுது மாத்திரமே அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை அந்த கடவுளுடைய பங்கீட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த காலத்தினுடைய சிறப்பான ஒரு நோக்கமாக காணப்படுகிறது. இங்கே நாம் வாசிக்கின்ற பகுதியிலே சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமானுடைய வாழ்க்கையிலுமே கூட அவர் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்ப இந்த ஒரு வாய்ப்பானுக்கு முன்பாக வைக்கப்பட்டதை நாம் முழுவதுமாக வாசித்தோம். ஒருவேளை இந்த அதிகாரத்தை முழுமையாக ரொம்ப பொறுமையோடு கூட வீட்டில் உட்கார்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது அநேக காரியங்களை நாம் அதற்குள்ளாக சரக்குகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது உண்மையான கடவுளை அடைய நம்ம சிறிது காலம் அது அவனுக்கு தேவைப்பட்டது என்பதாக இதற்குள்ளாக அடக்கப்படுகிறது என்று பார்க்க முடியும். ஒரு உண்மையான கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, கிடைக்கிறது. அந்த காலங்களை அவன் கிடைக்க பெற்றாலும் கூட அதை பெறுவதற்கு சில காலம் அது நீடிக்க செய்தது அந்த தருணத்திலே என்பதாக நாம் பார்க்கிறோம். இங்கு நாகமான் அவனுடைய அரசவையிலே பெரிய மனிதனாக இங்கு காண்பிக்கப்படுகின்றான். அவர் மிக பிரதான அளவில் எண்ணிக்கையுடைய ஒரு என்ன சொன்னான், ஒரு தனக்கு கீழாகி உள்ளது இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு மனிதனாக இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த ஒரே வாக்கியத்திலே இந்த நாகமானை பற்றி நாம் அறிந்து கொண்டு விடுகின்றோம். ஒருவேளை அவர் எப்படி, அவருடைய அதிகாரம் என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் என்ன, ராஜா எப்பொழுதும் அடைகின்ற ஒரு மனிதனாக இவன் விசேஷித்தவனாக காணப்படுகின்றான். ஆனால் கூட அந்த அரசனுக்கு நிகரான இன்னும் சொல்ல வேண்டுமா அடுத்த அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனாகவே இங்கு அவன் சித்தரிக்கப்படுகின்றான். அவன் மக்கள் அவனை பெருமையுடனும் மரியாதையுடனும் பார்க்கின்ற அளவுக்கு அவன் சிறந்த தலைவனாகவும் இந்த இடத்திலே இங்கு சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை எல்லாரும் தலைவராக எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க முடியாது.
ஆனா தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவனாக காணப்படுகின்றதையும் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை, அந்த அளவுக்கு அவன் பேர்ல அந்த ராஜா வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, இந்த மக்கள் அவன் பேர்ல கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, இவர் எல்லாவற்றையும் கணக்கில் பார்க்கின்ற பொழுது ஒரு தலைமைத்துவம் இது அவனுக்கு இருக்கிறது இந்த இடத்திலே நிர்ணயிக்க முடியும். அப்ப அவருக்கு பராக்கிரமசாலியாக பெயர் பெற்றிருந்தான் என்று இந்த இடத்திலே ஒரே வாக்கியத்திலே நாம் சொல்ல முடியும். ஆனால் இவங்கிட்ட இவ்வளவு இருந்து கூட இந்த இடத்திலே ஒரு காரியம் இங்கு சொல்லப்படுகிறது. செல்வம், மதிப்பு, வெற்றி என்று மக்களிடத்திலே செல்வாக்கு என்று எல்லாம் ஆனது அவங்கிட்ட இல்லாத என்ன இல்லைங்க, எல்லா விதமான காரியங்களும் வசதிகளும் அதிகாரங்களும் தோரணைகளும் ஆனது. இருந்தாலும் கூட அவங்கிட்ட என்ன இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை என்பதாக எல்லாம் இருந்தும் அவங்கிட்ட என்ன மனதிற்குள்ளாக ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி இல்லை. அப்ப அவங்கிட்ட இந்த இருந்த இந்த காரியத்திற்காக தான் நம்ம ஏங்கி என்ன செய்ய வேண்டும். அப்ப அவனுக்கு இல்லாதபடி போனதை குறித்து அவன் ஒரு ஏக்கத்தை அவன் கொண்டிருக்கின்றான். ஏதோ ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய குடும்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இதை பேசி இருக்கிறார் என்பதையும் நீங்க போக போக தெரிந்து கொள்ளும். ஏன்னால் இந்த இடத்துல ஒரு தொழில் நோயாளியாக அவன் சென்றிருக்கிறார். அது ஒரு தொழில் நோயாளி. அவன் மக்களால் வெறுக்கப்பட்ட கடினமான ஒரு நோய் அவனை மாற்றி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தொழில் நோயாளிகள் இன்றைக்கு குறைஞ்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்திலே மிக அதிகமாக எண்ணிக்கையில இருந்த காலகட்டங்கள் மாறி இன்றைக்கு குறைந்து இருக்கிறார்கள். அது மாத்திரம் அதை நீக்க முடியும், அதை அறவே அகற்ற முடியும் என்கின்ற அளவுக்கு மருந்து என்ன. ஆனால் இவர்களை அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் வாழ்ந்த ஆண்டவர் இருந்த காலம் வரைக்கும் என்ன இல்லைங்க, மருந்துகள் இல்லை என்பதாக இருக்கலாம் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய காலத்திலே 10 பேர் என்ன பண்ணாருங்க, அந்த தொழில் நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார் என்பதாக நாம் பேசிலே நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்திலே அவனுடைய மனதை என்ன சொல்லலாம், ஒரு ஒருக்கின ஒரு வியாதி அவனை அடைகழித்துக் கொண்டிருக்கிறதை தான் இந்த இடத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். அப்ப வெளியில அவனுடைய வாழ்க்கை மற்றொரு வாழ்க்கை என்ன சொல்றாங்க, ஒரு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இவ்வளவு பெரிய மனுஷன் அவர் சொன்ன எல்லாரும் கேட்கிறார். ராஜா கூட தலையை செய்கிறார். அவ்வளவு மிக பிரதான ஒரு பொறுப்பிலை காணப்படுகின்றான். ஆனால் உள்ளேயே அவனுக்கு என்ன இல்லைங்க, நிம்மதி. அவனுக்கெல்லாம் இருக்க வேண்டிய அந்த நிம்மதி அது அற்று காணப்படுகிறது. அப்ப மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு நாகமானவன் கூட தேவையின் மத்தியிலே வாழ்ந்து வருகின்றான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு வசதி படைத்தவர்களுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கான்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அது என்ன தேவை, நம்மளால நிறைவேற்ற முடியாத தேவையாக இருக்கும். அப்ப நம்ம லைஃப்ல நம்முடைய நாம் கடைசி நொடி வரைக்குமாக நமக்கு என்ன வந்துட்டே இருக்குங்க, தேவை இருந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்ப அதனால தேவையில்லாதவர்கள் இந்த உலகத்திலே என்ன பண்ணுங்க, எவருமே இல்லை என்பதுதான் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற ஒன்று. அப்ப நான் இந்த இடத்துல தேவையில்லாவிட்டால் நெருக்கடி என்று சொல்லுகின்ற பொழுது அவை வரும் பொழுது மனிதன் இந்த இடத்துல அவன் என்ன நினைக்கின்றான், நான் இதுவரை நம்பியிருந்த கடவுளுக்கு ஏன் இதெல்லாம் என்ன தெரிய மாட்டேன். முதல்ல அவன் நினைவுக்கு வர்றது என்னன்னாக்க, கடவுளுக்கு தெரியாதா, நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், எனக்கு எதுக்கு கடவுள் இந்த கஷ்டத்தை அனுமதிக்கிறார். இந்த கேள்விகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது இல்லாத மக்களே இல்லை என்பதாக நான் சொல்லுது. ஆனா அவர் நினைச்ச ஒரு போதனை எடுத்து எனக்கு உதவி செய்யலாமே என்று இப்படிதான் அநேக தருணங்களில் நாம் யோசிக்கிறோம். ஆனால் கடவுள் எப்பொழுதும் அப்படி செய்கின்றார். மக்கள் அப்படி செய்கிறார். நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஒரு சில சமயத்தில் என்ன ஆகுதுங்க, மன உத்தரவு கிடைக்கும். நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த காரியத்தை நிமித்தமாக தொடர்ந்து நாம் முறையிட்டு கொண்டே இருப்போம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள். ஆனால் அதான் பால் கர்ப்பம் என்று சொல்லப்பட்ட ஒரு கடவுளுடைய மொழி இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், மரணத்திலிருந்து நம்மை விலக்கி காக்க கடவுளுக்கு 1000 வழிகள் தெரியும். மரணத்திலிருந்து நம்மை விலக்கி காப்பதற்கு கடவுளுக்கு என்ன தெரியுமா, 1000 வழிகள் தெரியும். ஆனால் நம்மை மீட்க கடவுள் எப்போதும் ஒரே ஒரு வழியை திறந்து வைத்திருக்கின்றார். நம்மை மீட்பதற்காக அவர் ஒரே ஒரு வழியை தான் அவர் திறந்து வைத்திருக்கின்றார். அப்போ அந்த நமக்கான அந்த சரியான வழியை தேர்ந்தெடுப்பதை நாம் அவரிடமே என்ன பண்ணிடுவோம், விட்டுவிடுவோம். நமக்கான அந்த சரியான வழி எனக்கு
தெரிகிற வரைக்கும் சாமி எனக்கு வழி தெரியல என்று ஜெபிக்கின்ற பொழுது அந்த வழியை காண்பிப்பதற்கு ஒரு முகாந்திரத்தை என்ன பண்ணுவாராம் அவர் ஏற்படுத்துவார். அந்த வழிதான் கடவுளுடைய வழி என்று தெரிந்து நாம் செல்லுகின்ற பொழுது நாம் அதில் என்ன பண்ண முடியும், வெற்றியை சுதந்திரிக்க முடியும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். வேட நம்முடைய சங்கீத பகுதியில் கூட நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் என்ன பண்றார், வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப அந்த வழியை ஆயத்தப்படுத்துகின்ற அந்த சங்கீதங்கள்லாம் அழகாக சொல்லப்படுகிறது நீங்கள் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல அவரிடத்துல விட்டு விடுகின்ற அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். அவர் நமக்காக தெரிந்தெடுத்த வழியை அறிந்து கீழ்ப்படுதலோடு செல்லுகின்ற ஒரு நிலை தான் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுமே கூட அந்த வழியை தெரிந்து கொண்டு அவருடைய வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் என்ன ஆகுது, அந்த வழியினுடைய நிச்சயத்தை நாம் பெற முடியும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ கடவுளுடைய அந்த மீட்பின் திட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு அருகாமையிலே இருக்கலாம், அல்லாவிட்டால் நாம் வேலை செய்கின்ற ஸ்தலங்களிலே இருக்கலாம், அல்லாவிட்டால் நம்முடைய இல்லத்திலேயே கூட இருக்கலாம். ஆனா என்ன தெரியாது. அப்ப இவைகள் தான் நமக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசிய காரியமாக காணப்படுது. இங்கு நாகமானுக்கு அவனுடைய மீட்பின் திட்டத்திலே அவனுக்கு உதவினது அவன் சற்றம் எதிர்பார்க்கிறாத ஒரு அடிமை பெண் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது ஒரு சிறு பிள்ளை, ஒரு அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண், ஒரு சிறு பெண்மணிக்கு இந்த காரியத்தை அவள் செய்கின்றார். அப்ப அவர் அரண்மனைக்குள்ளாகவே அவர் என்ன பண்றாங்க இருக்கின்றார். அப்ப இந்த இடத்துல அவன் தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், சமாரியாவில் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஊழியத்திற்கு என்னுடைய ஆண்டவர் போவார் என்றால் நலமாயிருக்கும். சமாரியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய சமாரியாவில் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஊழியரிடத்திற்கு என் ஆண்டவன், யார் ஆண்டவன், நாகமான் செல்வார் என்றால் நலமாயிருக்கும் என்று அந்த இடத்திலே அந்த குடும்பத்திலே அவர் சொல்லுகின்றார். அப்ப அவரின் ஆண்டவருடைய தொழில் நோயை நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, நீக்கி விடுவார் என்பதையும் அந்த சிறு பெண்மணி இங்கு நாகமான் இடத்திலே சொல்லுகின்றார். அப்போ அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தாலுமே கூட அவர் தனக்குள்ளாக இருந்த அந்த நம்பிக்கையை மறக்கவில்லை, அது மறுக்கவும் இல்லை. அதை சொல்ல வேண்டிய இடத்துல என்ன பண்றாங்க சொல்லுகின்றார். அதான் வழி. எங்களுடைய எனக்கும் உங்களுக்கும் அநேக சமயங்களில் எனக்கு எந்த இடத்துல வழி கிடைச்சதுன்னு தெரியாம நாம் திக்கு முக்காடிட்டு இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு வழியை கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட காரியங்களை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே அந்த வழி நமக்கு அது தெரியும் என்பதுதான் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. அப்ப கடவுளுடைய அந்த மீட்பின் திறத்தினை அவர் ஒருவேளை மறைச்சிருக்கான மறைத்து வைக்காதபடி அவர் சொல்லுகிறது தான் விசேஷித்த ஒரு வரலாற்றின் பகுதியாக சொல்லப்படுகிறது. அப்போ கடவுளுடைய மக்களாகிய நாமே கூட ஆண்டவருடைய அந்த அந்த மீட்பினை அறிய பெற்றும் வெளிப்படுத்தவில்லை என்றால் அது கடவுளுடைய பார்வையிலே வருந்தத்தக்க ஒன்று என்பதாம் இந்த செய்தியாக நமக்கு முன்வைக்கிறது. அப்போ கடவுளுடைய அந்த மீட்பை நாம் அறிந்திருக்கிறோம், எவ்வளவு நற்காரியங்களை அவர்களுக்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஆனா இதை எல்லாம் அறிந்திருந்து கூட மற்றொருவரிடத்திலே நான் சொல்லவில்லை என்றால், மற்றொருக்கு நான் வெளிப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக கடவுளுடைய பார்வையிலே அவர் வருந்தத்தக்கதான ஒரு நிலைமை எனக்கு என்ன ஏற்படுகிறது. அதைத்தான் இந்த சிறு பெண்மணியானவர்கள் அடிமையாகவே இருந்தாலும் அவள் பாட்டிருக்கலாம், போய் என்னத்தை சொல்லிட்டு நாம் சொல்லதான் கேட்பாங்க. ஆனால் இதை செயல்படுத்துகின்ற ஒரு பெண்மணியாக இங்கு நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல ஒரு வரலாற்று சம்பவத்திலே ஒரு வேலைக்கார பெண் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இங்கு மாறுகின்றது தான் கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிதான ஒரு வழிகாட்டுதல் என்பதாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அப்போ நாகமான் அந்த வேலைக்காரத்தினுடைய இந்த சொல்லை கேட்டு மிகவும் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல சமாரியவனுக்கு பயணம் போய்கிட்டார் என்பதாக நாம். அப்ப இந்த இடத்துல ஒருவேளை அவர் இதெல்லாம் சொல்றதுதான் போய் கேட்கிறதா, இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றாளோ. ஆனா இதை அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் புறப்பட்டு விடுகின்றான். ஒரு மனுஷன் தான் மரணத்தை நெருங்கி நிற்கின்ற தருணத்திலே எந்த ஒரு உதவியையும் ஆலோசனையும் பெறுவதற்கு என்ன பண்ண மாட்டான், கடைசி எதையும் பார்க்கலாம். அப்படிதான் சொல்லுவாங்க டாக்டர்ஸ், எல்லாத்தையும் பார்ப்போம், முடியல ஒரே ஒரு தடவை நீ வந்து பார்த்துருங்க டாக்டர் அப்படின்னு யாராச்சும் பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு போவோம். அதைதான் இந்த இடத்துல நாகமானுக்கு இந்த காரியம் ஏற்படுகிறது என்பதாக நாம் பார்க்க வேண்டும். அப்போ சமாரியாவை நோக்கி அவன் பிரயாணப்படுகின்றான். அப்போ வேலைக்கார பெண் சொன்னபடி இங்கு புறப்பட்டு அவன் சென்று விடுகின்றான். ஆனால் அவன் போன இடம் அது தவறான ஒரு இடமாகப்படுகிறது. ஊழியக்காரன் போக சொல்றாரு, ஆனா இவன் போய் பார்த்தது யாருங்க,
இஸ்ரவேலின் ராஜாவை சென்று பார்க்கின்றான். அப்ப இதை கேட்ட உடனே ராஜா என்ன பண்றார்? 5ஆம் அதிகாரம் 5:7 பார்க்கின்றார். சட்டையை அவன் கிழித்துக் கொள்கிறான் என்பதாக இந்த சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த ராஜா ஒரு சாதாரண இவன்லாம் என்ன வந்து கேட்கிற அளவுக்கு இவெல்லாம் பெரிய ஆளா நினைச்சிருந்தாருனாக்க இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். நாகமா எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய திறமைசாலி, எவ்வளவு பெரிய பொறுப்பாளர் என்பது நிமித்தமாக அவன் தன்னுடைய சட்டையை கிழித்துக் கொள்கிறான் ராஜா என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த குஷ்டரோகத்தை நீக்க நான் என்ன கடவுளா என்பதாக இந்த இடத்துல அவன் கேட்கின்றான். அப்ப அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும் கூட கடவுள் நம்பிக்கையில் துறை உள்ளவனாகவே அவன் இருக்கின்றான். ஒருவேளை நம்ம லைஃப்லயும் எத்தனையோ காரியங்கள் பார்க்கின்றோம் நம்முடைய தலைமுறைகளில். ஆனால் கூட இந்த இடத்துல இஸ்ரவேல் ராஜாவாகவே அவன் இருந்தாலும் கூட கடவுள் நம்பிக்கை என்ன பண்றாருங்க? அவர் குறை உள்ளவனாக இந்த இடத்துல சித்தரிக்கப்படுகிறது நீங்க பார்க்கின்றீர்கள். அப்பதான் நாகமானை தன்னிடத்திற்கு அனுப்பும்படி ராஜாவுக்கு யார் சொல்றாருங்க? இங்க எலிசா தீர்க்கதரிசி இங்க சொல்லி அனுப்புகிறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஊழியக்காரர்களுக்கும் அதிகாரங்களுக்கும் என்ன இருக்கு? தொடர்பு நிலை இருந்து கொண்டே இருந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது எப்படி எலிசாவுக்கு தெரியும்? இதை எப்படி ராஜாட்ட சொல்லுகிறது? உடனடியாக அந்த இடத்துல செய்திகள் சொல்லப்படுகிறது. உடனடியாக எலிசா அவரை விட்டு அனுப்புங்க என்று சொல்லி அனுப்புவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அப்போ நாகமான் இந்த இடத்துல குதிரைகளோடும் ரதங்களோடும் அந்த எலிசாவின் வீட்டுக்கு முன்பாக வருகிறது. அந்த இடத்துல தொடர்ந்து அந்த வசனங்களை பார்க்க. அப்ப ஆனா இந்த இடத்துல ஒரு காரியம், இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்கிறாரு. எலிசா என்ன பண்ணவே இல்லைங்க. அவர் எந்திரிக்க கூட இல்லை. உட்கார்ந்த இடத்தை விட்டு அவர் எழுந்திருக்கிற வெளியில போட்டு வரல. வந்திருக்கிற இவ்வளவு பெரிய மனுஷன் வீட்டுக்கு வந்தாருனாக்கா என்ன பண்ணுவாங்க? அது அவங்களுடைய வழக்கப்படி 7 தடவை என்ன பண்ணுவாங்க? தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ள என்ன பண்ணுமா? இதுதான் என்ன அங்க செயல்படுத்த விடல. அப்ப ஆனா இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவங்க எலிசா இந்த இடத்துல அவர் மிகவும் அந்த இந்த காரியத்தின் நிமித்தமாக எந்த ஒரு ரிஸ்க் அவன் எடுக்கவில்லை என்பதாக நான் பார்க்கிறோம். அப்போ இந்த என்ன சொல்றாருனாக்க, வந்திருக்கிறவரை போய் 7 தடவை யோர்தானை முங்கிட்டு போக சொல்றாரு. வந்திருக்கிறார்கள் அவர்கிட்ட போய் 7 தடவை யோர்தானை முங்கிட்டு போக சொல்லியிருப்பதாக செய்கிறார். அதையும் ஒரு வேலைக்காரன் சொல்லியிருக்கிறார். அதையும் கூட இவர் போய் என்ன பண்றீங்க சொல்லவில்லை. அப்போ இதை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் இங்கு ஆடி போய் விடுகின்றார். இவ்வளவு பெரிய மனுஷன் நான் வந்து நிற்கிறேன். ஆனா இந்த இடத்துல அவர் இந்த காரியத்தை எவ்வளவு எளிதாக சொல்லி விடுகின்றார். அப்போ எவ்வளவு வசதி கிடைத்தவனாக இருந்தாலும், அதிகாரத்தை கொண்டிருந்தவனாக இருந்தாலும், அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தான் இந்த காரியத்தை எலிசா இந்த இடத்துல செய்கின்றார் என்பதாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம லைஃப்ல அநேக சமயங்களில் நம்மளை அவமதிக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை நாம் வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதற்காக நடக்கிறது என்றால், இவைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அறிந்து கொள்வதற்கு உரிய வாய்ப்புகளாக நீங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு இந்த இடத்துல அந்த இடத்துல ஒன்றுமில்லை நான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய அதிகாரி, இவ்வளவு பெரிய வசதி, இவ்வளவு பெரிய ஆட்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய அந்தஸ்து, பொறுப்பு. ஆனாலும் கூட இந்த இடத்திலே கடவுளுக்கு முன்பாக, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதாக முதலாம் இந்த மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எலிசா இந்த ஒரு அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார். அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்பாக முதல்ல என்ன பண்ணணும்? உன்னை நீ தாழ்த்து. அதனால்தான் கிறிஸ்துவ விசுவாச ஜீவிதத்திலே ஆராதனைக்கு என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு முழங்கால் படித்து ஆண்டவரை நாம் சோதரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டங்களில் எல்லாம் நம்முடைய சபையினுடைய அந்த பெஞ்சிஸ்ல இன்னைக்கு புக்கு மக்கள் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். இன்னைக்கு முட்டிகால் போடுறது என்ன இருக்குங்க? எல்லாம் முட்டிகால் போடாம ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆராதனை என்ன பண்ண முடியாது, செய்யக்கூடாது. அந்த காலகட்டங்களிலே கன்ஃபர்மேஷன் எடுக்கும்பொழுது இது என்ன பண்ணுவாங்க? சொல்லிக் கொடுப்பாங்க. முதல்ல என்ன பாவரிக்கை ஜெபமா முட்டிகால் ஆலயத்துக்குள்ள வந்தீங்களா, முதல்ல என்ன பண்ணுங்க? முட்டிகால். அதே சமயத்துல அந்த கடைசி ஜெபமா முட்டிகால் போடுங்க. அப்போ இதுல பார்க்கின்ற பொழுது எத்தனை முறை முட்டிகால் போடுகின்றோம் என்பது அல்ல, இந்த இடத்துல எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு முன்பாக என்னை நான் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறேன் என்பதுதான் இந்த இடத்துல வைக்கப்படுகின்ற ஒரு பெரிதான ஒரு உபமானமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல முதலாவதாக நீ தாழ்த்து.
கீழ்ப்படி கடவுளுக்கு முன்பாக, அப்பதான் அவனுக்கு ஆசீர்வாதம் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது உம்மாதங்கள் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நமக்கு இருக்கிறபடி ஆண்டவர்களை நாம் ஒப்புக் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக கடவுள் என்ன பண்ணுவாங்க, நம்ம நிறைவாக சொன்னால் அப்படியே நாம் என்ன பண்றது யோசிக்கிட்டு இருக்கோம். கிட்ட ஒண்ணு இல்லை, ஆண்டவர் இருக்கிற வண்ணம் உங்களிடத்துல நான் வருகிறதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல நீங்க பார்த்து கேட்டால் இந்த நாகமான் எவ்வளவு பெரிய ஆள் என்பதற்கு ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. எப்படி இந்த இடத்துல எப்படி வந்தார் யார் கூட வந்தார் என்பது கூட இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்ன கொண்டு வந்தார் என்பது கூட இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 10 தாலந்து வெள்ளி கொண்டு வந்திருக்கிறார். 10 தாலந்து வெள்ளினா அப்ராக்சிமேட்லி இன்னைக்கு எவ்வளவு 340 கிலோ வெள்ளி. 340 கிலோ அந்த காலத்துல 10 தாலந்து வெள்ளி என்பதற்கு அதுக்கு ஈடுணையாக 340 கிலோ வெள்ளி அங்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல 6000 சேக்கல் தங்கம், 6000 சேக்கல் நிறைய தங்கம். இது என்ன சொல்லப்படுகிறது என்றால் அந்த காலத்துல 70 கிலோ தங்கம், 70 கிலோ தங்கத்தை என்ன பண்றாரு கொண்டு வர்றாரு. அது மாத்திரமல்ல 10 மாற்று வஸ்திரங்கள். ஒருவேளை அந்த காலகட்டத்திலே மாற்று வஸ்திரங்கள் கொண்டு வந்து ரொம்ப ஈஸி. எப்படி சொல்லுங்க, இன்னைக்கு மாதிரி சட்டை பேண்ட் எல்லாம் என்ன இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு அங்கி. பொதுவா ஒரு அங்கியை போடுறதுன்னா அந்த காலகட்டத்தினுடைய வழக்கமாக காணும். அப்ப அந்த மாற்று வஸ்திரங்கள் அவங்க எளிதாக என்ன பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு செஞ்சுட்டோம்னாக்க அதை விட கொஞ்சம் குறைவு பண்றதா ஜாஸ்தி பண்ண அவங்களே என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் அவர்கள் செய்தார். அப்போ 10 மாற்று வஸ்திரங்களை கொண்டு வர. அப்போ எலிசாவோட வந்தவர் அவரால் அந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம், நம்ம போவோம் ராஜாவத்தையும் போயாச்சு, இங்கேயும் திரும்ப வந்துக்கிறோம். எலிசா நம்ம கூப்பிடுவாரு, உட்கார வைப்பாரு, நம்மளோட காயத்தை காமிக்க சொல்லுவாரு, காயங்கள எண்ணெய் போட்டு தடவி என்ன பண்ண போறாரு, தன்னை சுகப்படுத்த போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இவர் செல்கிறார். ஆனால் இந்த இடத்துல எலிசா வெளியே கூட வரவில்லை என்பதுதான் இந்த இடத்துல தீர்க்கமான ஒரு காரியமாக சொல்லப்படுகிறது. அப்போ அங்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு அங்கு வெளியே வருகிறார். அப்பதான் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வேலைக்காரர்கள் அவரிடத்திலே உபதேசம் செய்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஒன்றும் புதுசா அங்க சொல்லல. என்ன சொல்றாங்க, கடவுளுடைய ஊழியனுடைய ஒரு வார்த்தையை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஊழியர்கள்னு சொல்றாரு, கொஞ்சம் என்ன பண்ணலாம், அதை கேட்டுதான் பார்க்கலாம் ஐயா என்று இந்த இடத்துல அந்த அவருக்கு நடைபெற்றபடி இந்த இடத்துல அவர் வேலைக்காரர்கள் சொல்லுவதை நாகமான் கேட்டுக்கொண்டான் என்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை கேட்டது நிமித்தமாக என்னாச்சுங்க, அவர் சொஸ்தமடைகின்றார் என்பதுதான் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. வேதாகமத்திலே பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சிலுவை பற்றின உபதேசம் அது பைத்தியமாக ரசிக்கப்படுவது நமக்கு அது தேவபலமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு அழிவு பாதையில் செல்கிறவர்களுக்கு ஒரு மடத்தனம் தான். அவங்க சிலுவை பற்றி சொன்னாங்க, அட சொல்லிட்டு போங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த வீட்டின் பாதையிலே செல்கின்ற நாம் உண்மையான ரட்சிக்கப்படுவங்க, உண்மையான விடுதலை ஆக்கப்படுவங்க அப்படின்றவர்களுக்கு என்ன இல்லாமா, அது நமக்கு அது கடவுளின் வல்லமையாக அது மாறுகிறது, பலனாக மாறுகிறது என்பதாக பவுலுடைய காரியத்தை சொல்கிறார். அதைத்தான் நாகமான் தன்னுடைய வாழ்க்கையை அறிந்து புரிந்து தன்னுடைய ஒரு பெரிய ஊழியக்காரன் சொல்லுவதை வேலைக்காரர்கள் மூலமாக அவன் கேட்டு அதற்கு கீழ்குடித்து அந்த சுகத்தை பெற்றுக் கொண்டார் என்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ இந்த இடத்துல இந்த நாகமான் கனப்படுதலை கோவப்படுகின்றவனாக இருந்தாலும் கூட பிடிவாதக்காரனாக இல்லை என்று அதை நான் கவனிச்சேன். ரொம்ப பிடிவாதமா இருந்தா திருப்பி என்ன பண்ணிருப்பாருங்க, அங்க போய் கிளம்பி போயிட்டு ஊருக்கு போகலாம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில குடும்பங்கள சண்டை போட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, கிளம்பணும் பொறுமையோட அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நாகமான் இந்த இடத்துல இதை செய்யவில்லை என்று பார்க்கின்ற பொழுது அவ்வளவு பெரிய ஒரு பிடிவாதக்காரனாக இந்த இடத்துல அவன் காண்பிக்கப்படவில்லை. அப்ப தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ளவும் அதே சமயத்தில் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவும் அவன் துணிவுடையவனாக காணப்படுகிறான். ஒருவேளை இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா என்று ஆண்டவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்பதுதான் ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டிய ஒரு மிக பிரதான விஷயம். அது மாத்திரமல்ல அதை துணிச்சலோடு கூட ஆண்டவரை இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு ஆண்டவரை என்று அது துணிவோடு கூட என்ன பண்ணுவாங்க, அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற ஒன்று. ஆனால் அவனை பொறுத்த அளவில் அவனுக்கு கட்டளையிட மட்டும்தான் தெரியும், யாருக்கு கீழ்ப்படுவதற்கு நாகமானுக்கு தெரியாது.
அப்ப தனக்கு கீழாக இருக்கிற 1000 படை வீரர்களை கீழ்ப்படுத்தி மட்டும்தான் அவனுக்கு பழக்கமே தவிர வேறு எந்த ஒரு நிலையிலும் அவன் இதற்கு உடன்பட்டவன் அல்ல. அப்ப முதலாவதாக இங்கு அவனுக்கு கடவுளுடைய ஊழியனுடைய அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்கள் நம்ம முன்பாக இருந்தாலும் கூட, குறிப்பாக இந்த 2 காலங்களை கடந்து வந்து விட்டோம். ஆண்டுடைய அந்த உயிர்கொண்ட நாட்களை நாம் கடந்து வந்து விட்டோம். அதை ஆண்டு வருகின்ற 5 ஞாயிறுகளையும் நாம் கடந்து வந்து விட்டோம். அதே சமயத்தில் பசுகாலத்தினால நாம் ஆசிரித்து விட்டோம். ஆனாலும் கூட ஒரு புதிய ஒரு காலத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கின்றோம் என்றால், அப்ப அந்த நிலையை இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த பாதையை நான் கீழ்ப்படுத்து ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒப்பு கொடுத்திருக்கின்றேன். நான் எங்களுடைய காரியம் தான் முன்பாக வைக்கப்படுகிறது. அப்படி நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் அந்த திருத்துவ ஞாயிற்றுக்கிழமை 26 ஞாயிற்றுக்கிழமை காலம். ஆனால் இவர் எல்லாவற்றிலுமே ஒரு வளர்ச்சியை குறித்து ஒரு சிந்தனைகள் தொடர்ந்து வரும். அது என்ன செய்கிறதா, என்னை பூர்ணப்படுத்துகிறது. நான் ஒரு வழியை தெரிந்து கொண்டு அந்த வழியில என்னை நான் செல்வதற்கு அது என்னை அழைத்து செல்கின்ற காலங்கள் தான் இந்த திருத்துவ காலங்கள் என்பதாக இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். அதான் நீங்க ஒரு கூட்டத்தில் பேசின பொழுது சொன்னாரு, இந்த நாகமாண்டின் அற்புதத்திற்கு காரணம் அது அங்க இருந்த தண்ணீரா கேட்டேன். ஆமாங்க அப்படின்னா, இந்த அற்புதத்திற்கு காரணம் தண்ணியா, விசுவாசம், வேற கீழ்ப்படுதல். இந்த இடத்துல யோர்தான் நதியினுடைய அற்புதம் அல்ல இது, அவன் கீழ்ப்படுதலின் விளைவாக நிகழ்ந்த ஒரு அற்புதம் தான். அந்த இடத்துல கீழ்ப்படிந்த பொழுதுதான் இந்த இடத்துல அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில பிரவேசித்தது என்பதாக நான் பார்க்கிறேன். அப்ப சரி, இப்ப அவனுக்கு கொடுக்கல, ஏன்னா அவனுக்கு விசுவாசத்தை பத்தி தெரியல. அப்ப சரி கீழ்ப்படிஞ்சு பார்க்கலாம் என்று அந்த முதலாவதாக தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது கடவுள் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிலைநாட்டுவதற்கு கடந்து வந்தார் என்பதாக நான் பார்க்கிறேன். சரி, இப்போ அவனை பொறுத்தளவில் வெளித்தோட்டத்திலே ஒரு புதிய மனுஷன், உள்ளான மனசு அது புதுசா மாறிடுச்சான்னு கேட்டோம்னாக்க மாறுவது அது பழசுதான். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்திருக்கின்றால், அவன் தன் பரிவாரத்தோடு கூட மீண்டும் எலிசாவை வந்து பார்த்தவன் அவன் என்ன சொல்கின்றார், இஸ்ரவேலில் இருக்கிற தெய்வத்தை தவிர பூமி எங்கும் வேறு தெய்வம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக அறிக்கை செய்கின்றான். அப்ப இஸ்ரவேலில் இருக்கிற தெய்வத்தை தவிர பூமி எங்கும் வேறு தெய்வம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக அறிக்கை செய்கின்றான். இந்த இடத்துல இதுவரைக்கும் அவன் செய்தது என்னவென்றால் எல்லா தெய்வத்தையும், ஆனா இந்த தருணத்திலே தான் அவன் முழுமையாக அந்த இஸ்ரவேலின் தேவனை அவன் அறிந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பிலே தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை அவனுக்கு கிடைத்துதான் அவருடைய அனுபவமாக இங்கே மாறிக்கிறது. அப்ப அதனால நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வெளியே சொல்லுவது என்று நினைத்து அவதிக்குள்ளான ஒரு பிரச்சனையை என்ன பண்றாங்க வைக்கிறது. இந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காரியங்கள் என்ன பண்ண முடியாது, வெளியில சொல்ல முடியாது. மனசு தெரிய வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கடவுளுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய எத்தனை விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இவைகளுக்காக இது மாதிரிதான் நாகமன் பண்ணியிருக்காங்க. நம்முடைய குஷ்டரோகம் யாருக்குமே தெரியாது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு வேலை தெரிஞ்சிருக்கான். அந்த காலகட்டத்துல இருந்ததுனால பரவாயில்ல, அது இந்த காலகட்டம்னாக்க போட்டு விட்டுருவாங்க இல்லைங்களா. பக்கத்து வீட்டுல அந்த சிறப்பு என்ன பண்ணீங்க யாருக்கும் சொல்லுது. அங்க எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க, யாரும் போய் இந்த மனுஷனுக்கு தொடர்வாயினாக்க வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அந்த பொசிஷன்ல அவர் இருக்க முடியாது நாகமான். ஆனால் கூட இந்த இடத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட வெளியில போய் நாகமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லுது. அப்பதான் நான் அந்த விஷயத்துல நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, இந்த காலம் மாதிரி போட்டு விடுற மக்கள் அந்த காலத்துல இல்லாம இருந்திருக்கிறாங்க. அநேக சமயங்களில் இவைகளெல்லாம் வேதாகமத்தை நாம் படிக்கின்ற போது இவையெல்லாம் நம்முடைய அனுபவங்களாக அது மாறிடுது. நிச்சயமாக நல்ல மனுஷர்களாகவே அங்க இருந்திருக்கு. அதனால இவள் அறிவுரை மட்டும் சொல்லுகிறார் அந்த சிறுத்தை. அதை ஏற்றுக்கொண்டான், கீழ்ப்படிதான், அற்புதத்தை பெற்றார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல நாம் எப்படியாக நாம் ஏற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்க்கையிலுமே கூட அநேக சமயங்களில் ஊனம் எங்க இருக்குது என்றால் உடலளவு ஊனம் இருக்கிறது வேற. ஆனா ஊனம் முக்கியமா எங்க இருக்குதுன்னா மனசுல தான் இருக்குது. அது என்ன சொல்றாங்க, ஊனமான உடல் சிலருக்கு சுமை, ஆனால் ஊனமான மனம் பலருக்கு சுமை. அது பிஷப் அருள்தாசர் அந்த வாழ்க்கை பாடம் அந்த அப்படிதான் அவர் எழுதியிருக்காரு. ஊனமான உடல் சிலருக்கு சுமை, ஆனால் ஊனமான மனம் பலருக்கு என்ன. இன்னைக்கு மனசளவுல நிறைய மனசுல தானே பிரச்சனை. ஏங்க உங்களுக்கு பிபி வந்துச்சு, ஏங்க உங்களுக்கு இது
வந்துருச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்கா உடம்புலாம் செக் பண்ணி பார்ப்பேன், எல்லாமே சரி. அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குங்க? டாக்டர் சொல்லுவார், மனசுல தான். அது சரியாயிடுச்சுனாக்க நீங்க வந்து அப்படின்னு. அப்போ அதை சரிப்படுத்துவதற்காக இன்னைக்கு என்ன இருக்குங்க? கவுன்சிலிங், அந்த இது நிறைய. அப்போ இதைவிட இன்னைக்கு நான் பார்க்கிறேன். அன்னைக்கு கூட பார்க்கும்போது ஓயாம சிரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கிறதுக்கு ஒரு தெரப்பி என்ன பண்றாங்க? ஓயாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு ஒரு தெரப்பி கண்டுபிடிச்சு அங்க இருக்குன்னு அவங்க விட்டு போய் டின்னர் சிரிக்கணும். அப்ப மனம் விட்டு சிரிச்சோம் அப்படின்னாக்க நம்முடைய நோய் எல்லாம் இருந்தாங்க. இவையெல்லாம் இன்னைக்கு சொல்லப்படும். அப்போ குணமான உடல் சிலருக்கு சுமைனால் குணமான மனம் பலருக்கு சுமை. இவைகள் நாம் இன்றைய காணப்படலாம். அதான் தமிழகத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் அதான் படிச்ச அந்த புத்தகத்துல அவர் ஆட்சி புரிந்த காலத்துல, அப்படிப்பட்ட காலத்துல கிழக்கிந்திய கம்பெனியாக தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இது நடத்தி பண்ணிட்டு இருந்தாங்க, அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் ராஜா அந்தஸ்துல அவர் இருக்கின்றார். ஆனா அப்படிப்பட்ட ராஜாவுக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா, நீ வரியை கட்டு. அப்ப இவருக்கு என்ன பண்ணுங்க, அதுதான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம்லாம் பேசுறதுலாம் நிறைய நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது பிள்ளைங்க பேசுவாங்க. ரொம்ப பயங்கரமான வசனம் அதுதான். அப்போ அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த அந்த வரி கட்ட முடியாதுன்னு சொல்லுவது. ஆனா இந்த இடத்துல ஒரு காரியம் என்ன நடக்கிறது என்றால், வரி கட்ட முடியாது என்று மறுத்து விடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, அந்த எப்படியாவது இவரை எங்கேயாச்சும் பிடிச்சி ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போகணும். இதற்கு தான் யார் உதவி செய்தார்? அங்கிருந்த எட்டப்பன் என்கின்ற அந்த அரசவையில் இருந்தவர்கள் தான் என்ன பண்றாங்க, அவருடைய ரகசியமான காரியத்தை என்ன பண்றாங்க, எங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு சொல்றாங்க. இதை வச்சு அவர் என்ன பண்ணாங்க, ட்ராக் பண்ணி அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சு அவரை தூக்கம் போடுறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒன்றை நான் சொல்ல முடிகின்றது. அப்போ இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உடலின் குணத்தை விட மனதின் குணம் தான் கொடுமையான. இந்த இடத்துல காட்டி கொடுப்பதற்கு என்ன பண்றாங்க, அந்த எட்டப்பன் அவ மனம் அந்த உண்மையிலே ஊனமானது தான். இன்றைக்கும் இந்த ஊனத்துல தான் நிறைய பேர் என்ன இருக்காங்க. அந்த உண்மையான அந்த ஊனம் உடல் அளவிலே அங்கு நாசமான இருந்தாலும் கூட அந்த உண்மையான அந்த மனநிலை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனசுக்கு அந்த இருக்கக்கூடிய வழிகளை நீக்க வேண்டதாக நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். இந்த இடத்துல இந்த இது ஏன் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை கொண்டு வந்தனாக்க, உடலின் மனத்தை விட மனதின் குணம் தான் கொடுமையானது. உடலின் குணத்தை விட மனதின் குணம். அப்ப மனதின் குணம் தான் யார் வச்சிருக்கிறாரு? எட்டப்பன் வச்சிருக்கிறார். அப்போ தான் கூடவே இருந்து, தான் கூடவே வளர்ந்து, தான் கூடவே அந்த அரசவையில் இவ்வளவு காரியங்களை செயல்படுத்திக்கிறவன், அவன் எங்கேயாச்சும் சான்ஸ் கிடைச்சா ராஜாவையே போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவனுடைய மனசு தான் இருக்க ஊனம் நிறைந்தது என்பது அப்படின்றதுல அங்க வேற யாராவது சொல்லிக்காங்க. அப்போ மனம் ஊனம் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. என்னுடைய மனம் ஊனம் நிறைந்ததாக இருக்கும் பட்சத்தில் நான் செல்லுகின்ற வழி அது என்ன, அது எனக்கு தடைபடுகிறது. அப்போ இதை தாண்டி நிற்கு செல்வதற்கு தான் கடவுள் நமக்கு விசுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் சரி. ஆனால் இந்த நாகமானுக்கு விசுவாசத்தை பற்றி தெரியாது என்றால் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது எலிசா கூட இருந்த ஒரு வேலைக்கார அவர்கள் என்ன பண்றாரு, நாகமான் உங்ககிட்ட இருக்கிற வேணாம்ப்பா நீ போனா போச்சுட்டு அனுப்பி விட்டுறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு இவர் கேஎஸ் என்ன பண்றாருனாக்க, பின்னாடியே ஓடி போய் திடீர்னு ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, பரம்பரை வந்துட்டாங்க, என்னுடைய எஜமான் இதை கேட்டார் அதை கேட்டாரு, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து எங்க ஒழிக்க வைக்கணுமே முடிச்சு வச்சுட்டு எலிசா முன்னாடி வந்து நிற்கின உடனே அவர் என்ன சொல்றாரு, அப்பதான் அவங்க சொல்லப்படுகின்றவா எங்க இருந்து வந்தாரு கேட்கிறார். அங்கதான் அவருக்கு தெரியாத வழிகள். அப்போ நாகமானுக்கு இருந்த அந்த துஷ்டரோகம் உன்னை பிடிக்கிறது. எவ்வளவுதான ஒரு நிலை. அப்போ இந்த மனம் மூலமாக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக கஷ்டங்களை கடின பாடங்களை இன்றைக்கு ஆனால் இவைகளை தாண்டி செல்வதற்குரிய அந்த நிலைப்பாடு தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதல். இவைகள் ஒருவேளை எனக்கும் கொடுக்கும் முன்பாக கடந்து வருகின்ற பொழுது நிச்சயமாகவே கடவுளுடைய அந்த பிரதான லட்சியத்தை அவர் விரும்புகிற அந்த வழிகாட்டுதலை நாம் அடைந்து ஒருவேளை எந்த விதமான தேவையுமே கூட இல்லாவிட்டாலுமே கூட உண்மையாக அவரை
உங்கள் வாழ்க்கையுடைய அனுதின அனுபவங்களினுடைய நீங்கள் தேடுகிறது தான் வசனம் சொல்கிறது. தேடுகிற எவனும் கண்டடையும். அப்ப தேடுகிற எவனும் என்பதற்குள்ளாக எல்லாருமே இருக்காங்க. எனக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணணும் என்று இதற்குள்ளாக எல்லாரும் தேடுகிற எப்படியாச்சும் ஆண்டவரை நாம் அடையணும். அப்படி நம்முடைய காலகட்டத்தில் ஆண்டவர் வேணாம்னு யாருமே நம்ப முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருடைய அந்த பருவத்தை அடைவதே என்னுடைய லட்சியம் என்று நினைக்கின்ற மக்கள் தான் இன்றைக்கு நாம் அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறது. அப்ப அது உண்மையான தேடுவதும் அவருடைய வார்த்தைக்கு மறுப்பு எதுவும் சொல்லாதபடி கீழ்ப்படிவதும் அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்துதான் காணப்படுகிறது. அது நம்முடைய திறமையை பொறுத்து அல்ல. அது அதாவது அவர்களுடைய விருப்பம் எண்ணத்தை ஆனால் கூட ஆண்டவர் இதை நமக்கு பணித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த உண்மையான அந்த நம்பிக்கையோடு அவரை பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாகவே அவருடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு முன்பாக நம்மை வழிகாட்டும், நம்மை ஆசீர்வாதமான லட்சியத்திற்கு நேராக நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு தான் கடவுள் நமக்கு வகுத்திருக்கக்கூடிய இந்த காலத்தினுடைய வழியாக காணப்படுகிறது. அதுதான் இந்த திருத்துவ காலம். இந்த திருத்துவ காலமும் நமக்கு வைக்கின்ற ஒரு முன்மாதிரியான காலம். இந்த வழியில செல்லுகின்ற அநேக உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வரக்கூடிய காலம். ஆனால் இவைகளில் நாம் செல்லுகின்ற கத்த நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதத்தின் வரங்களை பெறுவதற்கு நமக்கு உதவி செய்வார். அந்த ஆசீர்வாதம் நம்முடையதாக இருக்க ஆண்டவர் தாமே கிடைத்தவராக ஜெபம் செய்வோம். அன்பு மிகவும் நிறைந்த இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாகமனுடைய வாழ்க்கையிலே அவர் அடையப்பெற்ற மிக பிரதான அந்த விடுதலை ஆண்டவரே அவர்களுடைய வழியை அவன் பின்பற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படுவதை காரணமாகிறான். அந்த கீழ்ப்படுதல் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு விடுதலையை, அவனுக்கு அற்புதத்தை அவனுக்கு கொண்டு வந்துதான். எங்களுடைய வாழ்க்கையும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது மாத்திரமே அந்த நிலைவரமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்பதற்காக ஆண்டவரை நாங்கள் தாழ்த்துகிறோம். நேரங்களை என்னுடைய சபையை, விசுவாச குடும்பங்களை தொடர்ந்து வழிநடத்தி உம்மால் நாங்கள் நடத்தப்படுகிறோம் என்ற நம்பிக்கைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபப்படுத்தினாமே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய எங்களுடைய தூய ஐக்கியமும் உங்களோடு கூட இன்று சதா காலத்தில் நாம சபையாருக்கு ஒரு அறிவிப்பு உண்டு. குறிப்பாக கடந்த வெட் சண்டே பசுத்தாவின் திருநாள் என்று கோவை இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சுசேஷன் ருத்ரன் திருச்சபை கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் சென்டருக்கு நம்முடைய முன்னாள் பேராயர் டேனியல் ஜெயராஜ் அவர்கள் கடந்து வந்திருந்தார்கள். அந்த நாளிலே அவர்கள் இதற்கான புஸ்தகங்களை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பண்டைய காலகட்டங்களிலே வாசித்த புஸ்தகங்கள் என்பதிலே மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் தான் அது ஞானாபரண பெட்டி என்று சொல்லப்படுகின்ற பராபரத்தை பிள்ளைகளை ஞானாபரண பெட்டி என்பதாக போடப்பட்டது. இந்த 5ஆம் பதிப்பாக அதை மிகுந்த சிரமப்பட்டு அதை உருவாக்கி அது மாத்திரம் எல்லாரும் வாங்க வேண்டும் என்பதை நிமித்தமாக குறைவான விலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை ரொம்ப அதாவது இதை என்ன ஒரு எல்லாரும் கை காட்டும். அந்த காலத்தில் ஞானாபரண பெட்டி தான் இருந்தது பெருசாக. ஆனால் அதை தாண்டி சிறிய புஸ்தகமாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை சபைகளுக்கு கொடுப்பது நம்முடைய பொறுப்பு என்பதாகவும் அவர்கள் அந்த அறிவிப்பு கொடுத்தார்கள். அப்படிதான் நாம் யோசித்து பார்த்தேன். இதுவும் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்களுக்கும் அவசியமானது. இப்படி வீட்டுக்கு கொடுத்து இதை வாங்கி நம்முடைய இல்லங்களில் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த காலகட்டங்களில் ஆரம்ப காலகட்டங்களிலே இவைகள்லாம் ஒரு மிக பிரதான ஒரு உணர்வாத்மாக காணப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை நாம் எப்படியெல்லாம் படிக்கலாம் என்பதை நீங்கள் யோசித்துக் கொடுங்கள். இருந்தாலும் வீட்டில் என்ன இருக்கணும், ஒருத்தர் வீட்டிலையும் இது போன்ற புஸ்தகங்கள் எப்படி வேதாகமம் இருக்கிறதோ அது போல இந்த புஸ்தகங்களும் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டியது மிகப்பதான ஒரு பொறுப்பு. அது நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு என்பதற்கு அடையாளமாக காணப்படுகிறவர்கள். அதில் அச்சித்திருந்தும் பார்த்தீங்கன்னாக்க எந்த மார்க்ஸும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த அதே வாசகங்களை கொண்டு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறது சமயத்துக்கு கஷ்டமாக தான், ஆனால் ரொம்ப பொறுமையாக வாசிக்க வேண்டும். வாசித்து வாய்ந்தவர்கள் இதற்குரிய நம்முடைய இந்த சபைக்கு ஒரு 15 புஸ்தகங்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன். 1000 இடத்திலும் நான் சொல்லி இதை கேட்டேன். நம்முடைய சபையாருக்கு இதை கொடுத்து உதவி செய்யுங்கள்.
அவர்கள் வரக்கூடிய காலத்தில் தன்னுடைய குடும்பங்களே என்னை பயன்படுத்துவார்கள், அவர்கள் உடனடியாக அவர்கள் ஐயா கொண்டு வாங்க அப்படின்னு அதை 15 புஸ்தகங்கள் நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் ட்ரெஷரத்தில் ரூபாய் 300 கொடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க பெற்றுக்கொண்டு உங்களுடைய இல்லங்களில் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். வாங்க முடியாத கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலாம், நாம் சும்மா கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு தவணை முறையில் 300 ஒரு பெரிய விஷயம். அதை 300 ரூபாய்க்கு தவணை முடியும், அது ரொம்ப கஷ்டம். வாங்க முடியாதவங்களுக்கு சும்மா கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு 300 ரூபாய். அது வாங்க முடியாத அவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும், அவங்களுக்கு வேணும் சும்மா கொடுக்கலாம். காட்டு சொல்றாரு அதை கையை அடக்கமாக கொண்டு இதை தேங்க்யூ.